ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم وعد الله الذين آمنوا منكم وعملوا الصالحات ليستخلفنهم في الأرض كما استخلف الذين من قبلهم وليمكنن لهم دينهم الذي ارتضى لهم وليبدلنهم من بعد خوفهم أمنا صدق الله العلي العظيم. ஆரம்பமாக இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இனிய மார்க்கமாம் இஸ்லாத்தை உலகில் அறிமுகம் செய்த எங்கள் உயிரிலும் மேலான தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுபவி சகாத பின்பற்றிய அன்னாரின் உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தாபிஈன்கள் கியாமம் வரை வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய மாளிகையிலே ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் என்னை படைத்தவன் பரிபாலிப்பவன் ஒரு தினம் மரணிக்க செய்யக்கூடிய அந்த அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ் நம் அனைவரையும் உண்மையான முத்தகீன்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, குர்ஆன் ஒரு ஆச்சரியமான ஒரு விடயத்தை முன்வைக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாற வேண்டுமா? ஒரு குடும்பத்துடைய வாழ்க்கை மாற வேண்டுமா? ஒரு வாலிப சமூகத்துடைய வாழ்க்கை மாற வேண்டுமா? ஒரு சமூகத்துடைய வாழ்வு மாற வேண்டுமா? ஒரு சமூகம் சிறந்த சமூகமாக மாற வேண்டுமா? அன்பானவர்களே, குர்ஆன் 3 அடிப்படைகளை சொல்கிறது. இந்த 3ஐயும் நீங்கள் செய்வீர்களானால் இந்த மண்ணுக்கு மேல் நீங்கள் புனிதர்களாக மாறுவீர்கள். இந்த மண்ணுக்கு மேல் நீங்கள் சிறந்தவர்களாக மாறுவீர்கள். அன்பான சகோதரர்களே, அதில் முதலாவது என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய நம்பிக்கை. உங்களுடைய கல்புக்குள்ளே அல்லாஹ்வுடைய நம்பிக்கை அதை நிறைய வேண்டும். என்னுடைய கல்புக்குள் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை நிறைய வேண்டும். அன்பான சகோதரர்களே, உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மேலான சஹாபாக்களுடைய கல்விலே இதைத்தான் நிறைத்தார்கள். அன்பானவர்களே, அந்த அரேபிய தீபகற்பம், அந்த சஹாபாக்களுடைய ஆரம்பம், அவர்களை ஓரம் தள்ளினார்கள். இவர்களால் எந்தொன்றுமே செய்ய முடியாது என்று ஓரம் தள்ளப்பட்ட மக்கள், அந்த மக்களுடைய கல்புக்குள் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 வருட வாழ்க்கையிலேயும் அந்த சஹாபாக்களுடைய கல்புக்குள்ளே நிறைத்ததே அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய மஹப்பத்,
அல்லாஹ்வுடைய அன்பு அவர்களுடைய கல்புக்குள்ளே நிறைகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நாங்கள் எப்படி தெரியுமா இருந்தோம்? இன்னா குன்னா உம்மத்துன் உம்மியா லா நக்துபு வலா நஹ்சு அஷ்ஹரு ஹாகதா வஹாகதா. எழுதவும் தெரியாது, எங்களுக்கு வாசிக்கவும் தெரியாது, எந்த ஒன்றுமே தெரியாது. மாதத்துடைய நாட்களை நாங்கள் எவ்வாறு எண்ணினோம் என்றால், எங்களுடைய கையிலே 10 விரல்கள், அந்த 10 விரல்களையும் வைத்துதான் மாதத்தையே நாங்கள் கணக்கிட்டோம். இப்பொழுது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இந்த மேலான ஈமானுடைய ஜோதி எங்களுடைய கல்புகளிலே இணைகிறது, கல்புகளிலே நிறைகிறது. இதன் மூலமாக நாம் மனித புனிதர்களாக மாறினோம். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். எப்படி தெரியுமா அவர்கள் மாறினார்கள்? வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்ஹும் ஈமானா. அந்த சஹாபாக்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அப்படி அதிகரித்தது. வைதா சமிஉ மா உன்சில இலர் ரசூல் தரா அயுனஹும் தஃபீது மினத் தம். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் என்ற வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய வசனங்கள் அவர்களுடைய காதுகளை எட்டினால் அவர்களுடைய ரியாக்ஷன் என்ன தெரியுமா? கண்ணால் கண்ணீர் வடிவதை தவிர வேற எந்த ஒன்றையும் நீங்க காண மாட்டீர்கள். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதர்களாக மாறுகிறார்கள். என்ன சொல்ல வருகிறோம் என்றால், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை எங்களுடைய கல்புகளுக்குள் நிறைய வேண்டும். அல்லாஹ் தான் அனைத்தையும் செய்கிறான் என்ற அந்த மேலான ஈமான் என்னுடைய உங்களுடைய கல்புக்குள்ளே நிறைய வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அண்மை காலமாக நாங்கள் பார்த்தோம், வெயில், எல்லா இடங்களிலும் வெயில். மழை வரமாட்டாரா, ஒரு குளிர்ச்சி ஏற்பட மாட்டாரா என்று நாங்கள் ஏங்கினோம். அன்பானவர்களே, இந்த வெயிலுடைய கண்ட்ரோல் யாருடைய கையில? இந்த மழையுடைய கண்ட்ரோல் யாருடைய கையில? அல்லாஹ்வே சொல்லுகிறான், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அந்த மக்களிடம் நீங்கள் கேளுங்கள். குல் மன் பியதிஹி மலகூதுஸ் ஸமாவாதி வல் அர்த். யா ரசூலல்லாஹ், அந்த மக்களிடம் நீங்கள் கேளுங்கள், இந்த வானம் பூமியுடைய அந்த கட்டுப்பாடு, அந்த ஆட்சி அதிகாரம் அது யாருடைய கையில? அல்லாஹ்வே பதில் சொல்லுகிறான், ஃபசுப்ஹானல்லதீ பியதிஹி மலகூது குல்லி ஷை. முழு உலகத்துடைய கண்ட்ரோலும் அது அல்லாஹ்வுடைய கையில மட்டும்தான். அந்த அல்லாஹ் பரிசுத்தமாகி விட்டான். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் அவனுடைய குதிரத்தை நிலைநாட்டக்கூடிய, குதிரத்தை பறைசாற்றக்கூடிய ஒரு அழகான ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் சொல்லுகிறான். நாங்கள் வளமையாக வெள்ளிக்கிழமை ஓதக்கூடிய அந்த சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் ஒரு அழகான ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். அதுதான் அந்த குகை வாசிகளுடைய சம்பவம். அன்பானவர்களே, அந்த உலகத்திலே நடந்த அல்லாஹ்வுடைய குதிரத்தை சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு சம்பவம். அல்லாஹ் அந்த சம்பவத்தை ஆரம்பிக்கும் பொழுதே அல்லாஹ் சொல்லுகிறான், எப்படி தெரியுமா? நீங்க நினைக்க வேண்டாம் இதுதான் அல்லாஹ்விடத்திலே நடந்த ஆச்சரியமான சம்பவம் என்று நீங்க நினைக்க வேண்டாம். இப்படி எத்தனையோ இருக்கிறது, அதில் ஒன்றை உங்களுக்கு நாங்க சொல்லுகிறோம். அம் ஹஸிபத அன்ன அஸ்ஹாபல் கஹஃப் வர்ரகீம் கானூ மின் ஆயாத்தினா அஜபா. அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க நினைக்காதீங்க, சூரத்துல் கஹ்ஃப்ல அந்த குகைவாசிகளுடைய சம்பவம் தான் மிகப்பெரும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பறைசாற்றிய சம்பவம் என்று நினைக்காதீங்க. இப்படி ஏகப்பட்ட
அதில் ஒன்றை உங்களுக்கு நாம் சொல்ல வருகிறோம். அல்லாஹு அக்பர். அன்பானவர்களே, அல்லாஹ் அந்த சம்பவத்தை சொல்லக்கூடிய அழகு, அந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்லக்கூடிய முறை எல்லாமே அழகாக இருக்கிறது. அல்லாஹ் ஆரம்பிக்கிறான், நஹ்னு நகுஸ்ஸு அலைக நபஅஹும் பில் ஹக் இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. அல்லாஹ் சொல்லுகிறான், நாங்கள் உண்மையான ஒரு சத்தியமான அந்த சம்பவத்தை உங்களுக்கு நாம் சொல்ல போகிறோம். நீங்க எல்லாரும் கேளுங்க. இந்த சம்பவத்தை நீங்க உங்களோட காதால கேளுங்க. ஒரு ஆச்சரியமான சம்பவம். இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. அல்லாஹ் சொல்லுகிறான், ஈமானை சுமந்த அந்த 7 வாலிபர்களுடைய சம்பவம், அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்ட அந்த நல்லோர்களுடைய அந்த ஈமானை பறைசாற்றிய அந்த 7 வாலிபர்களுடைய சம்பவம். அது என்ன சம்பவம்? அன்றைய காலத்தில் தயானூஸ் என்ற ஒரு மன்னன் இருந்தான். அந்த மன்னன் சொன்னான், என்னை தான் ரப்பாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்னை அல்லாத யாரையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த நேரத்தில் இந்த வாலிபர்கள் அல்லாஹ்வை மட்டும் ரப்பாக ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். வேறு யாருமே இல்லை, எங்களுக்கு அல்லாஹ் தான் ரப்பு என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வை மட்டும் வணங்கினார்கள். இந்த செய்தி தயானூஸ் என்ற மன்னனுக்கு செல்கிறது. தயானூஸ் என்ற மன்னன் சொல்கிறான், நான் தானே ரப்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்தில் யார் இந்த வாலிபர்கள்? அவர்களை அழைத்து வாருங்கள். தயானூஸ் என்ற மன்னனுடைய அதிகாரிகள் எல்லாம் இந்த 7 வாலிபர்களையும் அழைத்து கொண்டு வருகிறார்கள் அந்த மன்னனுடைய தர்பாரிலே. அன்பானவர்களே, அந்த மன்னனுடைய அரச மாளிகை முழு மந்திரிமார்களும் நிறைந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அந்த 7 வாலிபர்களும் அந்த அரச தர்பாருக்கு முன்னால் அழைத்து வரப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் தயானூஸ் என்ற மன்னன் கேட்கிறான், நான் தானே ரப்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் யாரை வணங்குறீங்க? நீங்க யாரை வணங்குறீங்க? அந்த நேரத்தில் அந்த 7 வாலிபர்களும் எழுந்து சொல்கிறார்கள். அல்லாஹ் இதை ஒரு அழகான ஒரு காட்சியை போல வர்ணிக்கிறான். ஒரு வீடியோன்னு பார்க்கிறேன்டா, நாங்க எப்படி பார்ப்போமோ அதை விட அழகாக அல்லாஹ் வர்ணிக்கிறான். வரபத்னா அலா குலூபிஹிம் இத் காமூ ஃபகாலூ ரப்புனா ரப்புனா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த் லன் நதுஉ மின் தூனிஹி இலாஹா. அந்த 7 வாலிபர்களும் அந்த அரசனுடைய தர்பாருக்கு முன்னால் எழுந்து சொல்கிறார்கள், நாங்க யாரை தெரியுமா வணங்குகிறோம்? நாங்க யாரை தெரியுமா வணங்குகிறோம்? ரப்புனா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த் லன் நதுஉ மின் தூனிஹி இலாஹா. நாங்கள் யாரை தெரியுமா வணங்குகிறோம்? 7 வானங்கள் 7 பூமியை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வை மட்டும்தான் நாங்கள் வணங்குகிறோம். அவன் அல்லாத வேற யாரையும் நாங்கள் ரப்பாக அழைக்கவே மாட்டோம். தஃசீருடைய உலமாக்கள் எழுதுகிறார்கள், இந்த வார்த்தையை சொன்னவுடன் அந்த அரச மாளிகையே அதிர ஆரம்பிக்கிறது. அல்லாஹு அக்பர். அந்த மாளிகை அதிர ஆரம்பிக்கிறது. அந்த மன்னன் சொல்லுகிறான், இவர்கள் சாதாரண வாலிபர்கள் அல்ல, இவர்கள் சாதாரண வாலிபர்கள் அல்ல என்று சொல்லி இவர்களை பிடியுங்கள், இவர்களை பிடியுங்கள் என்று சொன்ன பொழுதுதான் அந்த 7 வாலிபர்களும் அந்த அரச மாளிகை விட்டு விரண்டோடுகிறார்கள், விரண்டோடிக் கொண்டு செல்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் அந்த குகைக்குள்ளே அவர்கள் நுழைகிறார்கள். அந்த குகைக்குள்ளே நுழைகிறார்கள். குர்ஆன் சொல்கிறது, இது அவல் ஃபித்யத்து இலல் கஹ்ஃபி ஃபகாலு ரப்பனா ஆதினா மின் லதுன்க ரஹ்மா வ ஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. அந்த 7
யாருமே இல்லை யா அல்லாஹ். உன்னை மட்டும் நாங்கள் ரப்பா ஏற்றுக்கொண்டோம் யா அல்லாஹ். உன்னிடமிருந்தே நாங்கள் உதவியை எதிர்பார்க்கிறோம் யா அல்லாஹ். மில்லதூக ரஹ்மா யா அல்லாஹ், உன்னிடமிருந்து இரக்கமான அந்த மேலான உதவியை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். வஹய்யிர் லனா மின் அம்ரினா ரஷதா யா அல்லாஹ், ஒரு சிக்கலான நேரம் எங்களோட விவகாரத்தை நீயே லேசாக்கிறியா யா அல்லாஹ் என்று சொன்னதெல்லாம் தாமதம். அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? அல்லாஹ் அடுத்த ஆயத்திலே சொல்கிறான், ஃபதரபனா அலா ஆதானிஹிம் ஃபில் கஹ்ஃபி சினீன அததா. அந்த 7 வாலிபர்களுக்கும் நாங்கள் தூக்கத்தை போட்டோம், நாங்கள் தூக்கத்தை போட்டோம். அல்லாஹ் அந்த தூக்கத்தை எவ்வாறு ஏற்படுத்தினான்? அல்லாஹ் அந்த தூக்கத்தை எவ்வாறு ஏற்படுத்தினான்? சுப்ஹானல்லாஹ், உலகமே ஆச்சரியப்படுகிறது. அன்பானவர்களே, எவ்வாறு தூங்கினார்கள்? எவ்வளவு காலம் அந்த தூக்கம்? உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கூடினால் எவ்வளவு நேரம் தூங்க முடியும்? கூடினால் ஒரு 12 அவர் தூங்கலாமா? ஒரு நாள் அவன் வெளிவாசல் போக வேண்டும், சாப்பிட வேண்டும், எவ்வாறுதான் தூங்குறது? அன்பானவர்களே, அவர்களுக்குள்ளே பேசிக் கொள்கிறார்கள். எவ்வளவு காலம்? அன்பானவர்களே, அங்கே இருந்து ஒருவர் சொல்கிறார், நாங்கள் எவ்வளவு காலம்? காலோ, அவர்கள் சொல்கிறார்கள், கம் லபிஸ்தும், எவ்வளவு காலம் தூங்கினீர்கள்? ஒருவர் ஒருவரை பார்த்து கேட்டுக் கொள்கிறார்கள். அவர்கள் ஒருவர் சொல்கிறார், லபிஸ்னா யௌமன் அவ் பஅத யௌம், நாங்கள் ஒரு நாள் அல்லது ஒரு நாளுடைய சில பகுதிகள் தூங்கி இருப்போம். ஆனா அல்லாஹ் சொல்கிறான், இல்லை இல்ல, வலபிது கஃபிஹிம் வலபிது அவர்கள் அந்த கஹஃப், அந்த குகையிலே அவர்கள் 309 வருடம் தூங்கினார்கள். 309 வருடங்கள் தூங்கினார்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சொல்கிறான், அந்த 309 வருடத்துடைய தூக்கம் எவ்வாறு அமைந்தது? 309 வருடத்துடைய தூக்கம் எவ்வாறு அமைந்தது? அல்லாஹ் அக்பர். அன்பானவர்களே, அந்த குகைக்குள்ளே, அந்த குகை ஜோர்தான் நாட்டில் இருக்கிறது. நாங்கள் 2 வருடங்களுக்கு முன்னால் தஅவாவுடைய பணிக்காக சென்ற பொழுது அந்த குகையை பார்த்தோம். அல்லாஹ் சொல்லுவதை போல அந்த குகையுடைய மேற்பகுதியிலே ஒரு ஓட்டை இருக்கிறது. அந்த ஓட்டையால் சூரியனுடைய பிரகாசம் வருகிறது. அல்லாஹ் சொல்கிறான், வதர ஷம்ஸ இதா தலஅத் தஸாவரு அன் கஃபிஹிம் ذاتல் யமீன் வ இதா கரபத் தக்ரிதுஹும் ذاتஷ் ஷிமால் வ ஹும் ஃபீ ஃபஜ்வா. அல்லாஹ் சொல்கிறான், அந்த குகைக்கு மேலால் ஒரு ஓட்டை இருக்கிறது. அந்த ஓட்டையால் அந்த சூரியன் 309 வருடங்கள் இவர்களுக்கு பட்டு இருந்தால் என்ன நடந்திருக்கும்? அல்லாஹ் அந்த சூரியனுடைய இயக்கத்தை அல்லாஹ் மாற்றுகிறான். இந்த வாலிபர்களுக்கு அந்த சூரியனுடைய பிரகாசம் படாமல் இருப்பதற்காக சூரியனுடைய அந்த ஒளிக்கீற்றுக்களை, அந்த சூரியனுடைய பிரகாசத்தை வலது புறமாக அல்லாஹ் மாற்றுகிறான். அதே போல அந்த சூரியன் மறையக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதனுடைய பிரகாசம் இவர்களுக்கு படாமல் இருப்பதற்காக இடது பக்கம் அல்லாஹ் மாற்றுகிறான். இவ்வாறு அல்லாஹ் செய்கிறான். இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் எழுதுகிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், இவ்வாறு அல்லாஹ் மாற்றாமல் இருந்தால் சூரியன் 309 வருடங்கள் உதிக்கும் பொழுதும் மறையும் பொழுதும் அந்த ஒட்டையால் அப்படியே அவர்களுக்கு பட்டு இருந்தால் அவர்கள் கருகி சாம்பலாக இருப்பார்கள். அல்லாஹ் இதை மாற்றுவதற்காக வேண்டிதான் இவ்வாறு அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். அல்லாஹ் சொல்கிறான், அது மட்டுமல்ல, உதாரணத்திற்கு ஒரு மனிதர் பூமியிலே அப்படியே படுத்திர தூங்கி இருந்தால் என்ன நடக்கும்? அன்பானவர்களே, ஒரு வருடம் அல்ல, ஒரு மாதம் அல்ல, ஒரு 10 நாள் ஒரு மனிதர் மண்ணிலே தூங்கினால் மண் சாப்பிட்டு விடும், புழுக்கள் அவரை சாப்பிட்டு விடும். அப்ப 309 வருடங்கள் மண்ணிலே தூங்குகிறார்கள். எப்படி தூங்கினார்கள்? அல்லாஹ் சொல்கிறான், وَنُقَلِّبُهُمْ ذَاتَ الْيَمِينِ وَذَاتَ الشِّمَالِ
அல்லாஹ் சொல்றான் 309 வருடங்கள் அவர்கள் தூங்குகிறார்கள், ஆனால் வலதும் இடதுமாக புரட்டப்படுகிறார்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் இன்னொரு ஆச்சரியத்தை சொல்கிறான். உலகத்தில் மனிதன் தூங்குகிறார் என்றால் அவருடைய கண் மூடப்பட வேண்டும். உலகத்துடைய நியதி அப்படித்தான். அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் 309 வருடம் அவர்கள் தூங்கினார்கள், ஆனால் எப்படி தெரியுமா, அவர்களுடைய கண்கள் எல்லாம் திறந்திருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் தூங்குகிறார்கள், ஆனால் அவர்களுடைய கண்கள் எல்லாம் திறந்திருக்கிறது. 309 வருடங்கள் தூங்குகிறார்கள், அவர்களுடைய கண்கள் திறந்திருக்கிறது. அனைத்தையும் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய குதிரத், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அத்தாட்சி என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, என்ன சொல்ல வருகிறோம் என்றால், அல்லாஹ் இந்த சம்பவங்களின் மூலமாக அல்லாஹ்வுடைய சக்தி அல்லாஹ் எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறான். நானே நீங்களும் அந்த அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில் உறுதியானவர்களாக மாற வேண்டும். மௌலானா உமர் பாலம்பூரி ரஹிமஹுல்லாஹ் இந்த கவிதையை குறிப்பிடுவார்கள். ஜோலா கஹா ஓலா ஹுவா ஓலா பி உஸ்மே லா ஹுவா ஜுஸிலா ஹுவா குலிலா ஹுவா பிர்கயா ஹுவா அல்லாஹ் ஹுவா. உலகம் சொல்கிறது அவரால் இது நடக்குது, இவரால் அது நடக்குது, யாராலையும் எந்த ஒன்றுமே நடக்குது இல்லை. ஜுஸிலா ஹுவா குலிலா ஹுவா பிர்கயா ஹுவா அல்லாஹ் ஹுவா. உலகத்துடைய ஒவ்வொரு துரும்பும், உலகத்துடைய ஒவ்வொரு துரும்பும் மெஜாரிட்டியான மைனாரிட்டியான இல்லை இல்லை, முழு உலகத்துடைய ஒவ்வொரு துரும்பும் அல்லாஹ்வால மட்டும்தான் இயங்குகிறது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அந்த மேலான ஈமானை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. முதலாவது அல்லாஹ்வுடைய நம்பிக்கை சீராக வேண்டும். உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள், ஒரு சமூகம் மாற வேண்டுமா, ஒரு மனிதன் மாற வேண்டுமா, இரண்டாவது என்ன தெரியுமா, உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான மஹப்பத் எங்களுடைய கல்வியை நிறைய வேண்டும். அந்த மேலான ரசூலுல்லாஹுடைய ஒவ்வொரு சுன்னத்தும் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய வேண்டும். அன்பானவர்களே, அந்த சஹாபாக்களுடைய முழு வெற்றியும் எதில் தெரியுமா அமைந்தது? அல்லாஹ்வுடைய ரசூலை அவர்கள் நேசித்தது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஒவ்வொரு சுன்னத்தையும் தலைக்கு மேல் எடுத்து நடந்தார்கள். அன்பானவர்களே, ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை அந்த நேரத்தில் அந்த மக்கள் வருகிறார்கள். ரசூலுல்லாஹும் அந்த மேலான சஹாபாக்களையும் பார்த்து சொல்கிறார்கள், நாங்கள் ரோம் பாரசீகர்களுடைய தலைவர்களை எல்லாம் பார்த்திருக்கிறோம், ஆனால் இந்த மேலான முஹம்மது ரசூலுல்லாஹுவை நேசிப்பதை போல, அவர்களுடைய சுன்னாக்களை எடுத்து நடப்பதை போல, இந்த சஹாபாக்கள் என்ற சமூகத்தை போல ஒரு சமூகத்தை நாங்கள் காணவே இல்லை. ஏன் தெரியுமா? அந்த மேலான முஹம்மது ரசூலுல்லாஹுடைய எச்சில் கூட பூமியில் விழவில்லை, ஒரு சஹாபியுடைய கையில் தான் விழுந்தது. ரசூலுல்லாஹ் வுது செய்த தண்ணீர் கூட மண்ணிலே விழவில்லை, ஒரு சஹாபியுடைய கையில் தான் விழுந்தது. ரசூலுல்லாஹை அந்த சஹாபாக்கள் நேசித்ததை போல ஒரு சமூகம் இந்த மண்ணுக்கு மேல் வர முடியாத அளவுக்கு அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். குர்ஆன் சொல்கிறது, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தா அலல் குஃபார். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், அந்த மேலான ரசூலுல்லாஹை அந்த சஹாபாக்கள் நேசித்ததும், அந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹுடன் நடந்து கொண்ட முறையையும் குர்ஆன் விளக்குகிறது. அன்பானவர்களே, அந்த மேலான ரசூலுல்லாஹுடைய இரத்தம் கூட மண்ணிலே புதையப்படவில்லை, ஒரு சஹாபியுடைய வயிற்றிலே தான் புதையப்பட்டது. என்ன சொல்ல வருகிறோம்? அந்த உஹதுடைய யுத்தத்திலே ரசூலுல்லாஹை முழுமையாக பாதுகாத்தார்கள். தல்ஹத் இப்னு உபைதில்லாஹ் அவருடைய முழு உடம்பையும் வைத்து என்ன சொல்ல வருகிறோம் என்றால், அந்த அளவு நேசித்தார்கள். அதே போல அந்த மேலான ரசூலுல்லாஹுடைய ஒவ்வொரு சுன்னத்தும் 7 வானங்கள் 7 பூமியை விட சக்தி வாய்ந்தது என்று
அவர்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டார்கள். எனவே அவர்கள் வெற்றி பெற்றார்கள். எனவே அன்பானவர்களே, இரண்டாவது மேலான அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மஹப்பத்தும் அந்த மேலான ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தையும் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வோம். மூன்றாவது, ஒரு மனிதருடைய வாழ்க்கை சிறப்பாக வேண்டுமா, ஒரு மனிதருடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பாக வேண்டுமா, ஒரு சமூகம் சிறந்த சமூகமாக மாற வேண்டுமா, மூன்றாவது மறுமையுடைய சிந்தனை கல்விலே நிறைக்கப்பட வேண்டும். மறுமையுடைய சிந்தனை. துனியாவுக்காக நாங்கள் வாழ வந்தவர்கள் அல்ல. எனக்கு ஒரு மௌத் இருக்கிறது, அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது, அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது. அந்த பயம் என்னுடைய கல்வியை நிறைய வேண்டும். 24 மணித்தியானமும் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையுடைய அந்த பயம் நிறைய வேண்டும். 2 கிழமைக்கு முன்னால கட்டாமே ஒருத்தர் வாரார். அவர் சொல்றார், தன்னுடைய வீட்டுக்கு நான் ஏர்போர்ட்டுக்கு இறங்குறதோட நீங்க தெம்பிலிக்காவை வெட்டி எடுத்து கொள்வாங்க. வீட்டில் உள்ள மனைவி பிள்ளைகள் எல்லாம் அந்த தெம்பிலிக்காய் எல்லாம் வெட்டி அப்படி ஏர்போர்ட்டுக்கு வருகிறார்கள். கணவன் ஜனாசாவாகத்தான் வருகிறார். அந்த தெம்பிலிக்காவும் செல்கிறது. அன்பானவர்களே, அதை குடிக்கவும் நேரமில்லை. அல்லாஹ் அதற்கு முன்னால் அந்த ஃபிளைட்டை அவளோட ரூஹெல்லாம் எடுத்துட்டான். என்ன சொல்ல வருகிறோம் என்றால், அன்பானவர்களே, இதுதான் மௌத் என்று சொல்வது. ஒருவர் சொல்றார் தன்னுடைய மனைவியிடத்தில் தஹஜ்ஜத்துடைய வேளையில், எனக்கு சூடான ஒரு கோப்பியை கொண்டு வாங்க. மனைவி கோப்பியை கொண்டு வந்து வைக்கிறார். அந்த கோப்பியை குடிப்பதற்கு முன்னால், அந்த கோப்பியுடைய சூடு போறதுக்கு முன்னால் கணவனுடைய ரூஹ் போகிறது. அல்லாஹ் அக்பர். அன்பானவர்கள், இதுதான் இந்த துனியாவுடைய சொர்க்கம். ஒரு சகோதரர் கனடாவுக்கு போறதுக்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்து ஊருக்கே சொல்லிட்டாரே, நான் கனடாவுக்கு போறேன். ஒரு கிழமையில அவருடைய வீடையும் வித்தார், அவருடைய பிசினஸையும் எக்ரிமெண்ட் பண்ணி இன்னொருத்தருக்கு கொடுத்தார். ஒரு கிழமை காலில் ஒரு குண்டூசி குத்திப்படுகிறது. 4 நாள் அவருடைய கால் வெட்டப்படுகிறது. அவர் சொல்றாரு, என்னுடைய முழு கனடாவுடைய கனவும் தண்ணீர்ல போட்டது போல. அன்பானவர்களே, இதுதான் துனியாவுடைய சொர்க்கம். நான் நீங்களும் மௌத்தாகுவோம் என்பதில் சந்தேகமே இல்லை. அதனால தான் ஒரு கவிஞர் சொல்கிறார், லவ்கானதி துனியா ததூமு லிவாஹிதி லகான ரசூலுல்லாஹி ஃபீஹா முஹல்லதா வமா அஹதுன் யன்ஜூ மினல் மௌதி சாலிமா வமௌத்துல் மனாயா கத் அஸாப முஹம்மதா. இந்த உலகம் ஒருவருக்கு நிரந்தரமாக இருக்கும் என்றால் அதில் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது இருந்திருக்கும். வமௌத்துல் மனாயா கத் அஸாப முஹம்மதா. ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அந்த மரணம் விட்டு வைக்கவில்லை. அன்பானவர்களே, மௌத்தாகுவோம் என்பது நிச்சயம்தான். ஆனால் சாதனை என்ன தெரியுமா? நான் மௌத்தாகக்கூடிய நாள் இந்த வாழ்க்கையிலே சிறந்த நாளாக மாற வேண்டும். அல்லாஹ்வை நாம் தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய நேரத்தில் என்னுடைய ரூஹ் போக வேண்டும். அதுதான் உலகத்துடைய வெற்றி, அதுதான் உலகத்துடைய வெற்றி. அன்பானவர்களே, அல்லாஹ் நம் அனைவருடைய மறுமையும் சிறப்பாக்குவானாக. அன்பானவர்களே, கபருடைய வாழ்க்கையை நாளினையும் கண்ணால பார்க்க இருக்கிறோம். சக்கராத் என்பதை கண்ணால பார்க்க இருக்கிறோம். வன்னாசிஆதி கர்கா, நரம்பு நரம்பாக இழுக்கக்கூடிய அந்த சக்கராத்தை நானும் நீங்களும் கண்ணால பார்க்க இருக்கிறோம். அன்பானவர்களே, அந்த கபருடைய வாழ்க்கையை கண்ணால பார்க்க இருக்கிறோம். மஹ்ஷருடைய மைதானம், அதே போல வலது கையில பட்டோல, இடது கையில பட்டோலையா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த காட்சிகள் எல்லாம் எங்களுடைய மீசானிலே எங்களுடைய முழு வாழ்க்கையும் நிறுக்கப்படும். அவைகளெல்லாம் நானும் நீங்களும் கண்ணால பார்த்து இருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த வெற்றிக்காக பாடுபடுவோம். இதுதான் மறுமையுடைய வெற்றி. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த மேலான மறுமையுடைய சிந்தனையை தந்தருள்வானாக. எனவே அன்பானவர்களே, ஒரு முழு உலகமும் சீர்திருத்த வேண்டுமா? மனிதனுடைய வாழ்க்கை சீராக வேண்டுமா? முதலாவது அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, இரண்டாவது மேலான ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்தும் சுன்னத்தும் வாழ்க்கையில் வருவதே, மூன்றாவது மறுமையுடைய சிந்தனை. இந்த மூன்றையும்
யாரையும் இந்த சமூகம் எடுத்துக்கொண்டதோ அவர்கள் உயர்ந்தார்கள். உங்களுக்கு உதாரணம் வேணுமா? அவர்கள் தான் அந்த மேலான சஹாபாக்கள். யாரெல்லாம் இந்த மூன்றையும் ஒதுக்கினார்களோ உலகத்துக்கு என்ன நடந்தது தெரியுமா? இந்த மூன்றையும் அவர்கள் எடுத்துக்கொண்ட பொழுது எங்கேயோ சென்றார்கள். அதற்கு பின்னால் என்ன நடந்தது தெரியுமா? இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் எழுதுகிறார்கள், ஸ்பெயின் 800 வருடங்கள் ஆட்சி. ஸ்பெயினுடைய தோல்விக்கு காரணம் இந்த மூன்றும் தான். அன்பானவர்களே, ஸ்பெயின் எப்படிப்பட்ட ஒரு 800 வருட ஆட்சி என்றால், அன்பானவர்கள், அந்த குர்துபாவுடைய சிட்டி எவ்வாறு அமைக்கப்பட்டது தெரியுமா? உலகத்திற்கு ஸ்ட்ரீட் லைட் என்று சொல்லுவோம், வீதியிலே அமைக்கப்படக்கூடிய விளக்கு. இதை அறிமுகப்படுத்தினார்கள் குர்துபாவுடைய முஸ்லிம்கள். அன்பானவர்களே, அது மட்டுமல்ல, பப்ளிக் வாஷ்ரூம் என்று சொல்லுவோம், இதை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார்கள் அந்த ஸ்பெயினுடைய முஸ்லிம்கள் தான். அன்பானவர்களே, அதுல மட்டுமல்ல, எவ்வளவு ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்றால், குர்துபாவிலே அமைக்கப்பட்டிருந்த 1000 கட்டில்களை கொண்ட அந்த ஹாஸ்பிட்டல், அதில் ஒரு முஸ்லிம் கூட நோயாளியாக இருக்கவில்லை. ஆரோக்கியத்திலே உயர்ந்திருந்தார்கள். அன்பானவர்களே, அது மட்டுமல்ல, அவர்கள் எல்லா விடயங்களிலும், அன்பானவர்களே, அவர்களுடைய மார்க்கம் குர்ஆன் எந்த அளவுக்கு உயர்ந்திருந்தது. குர்துபாவுடைய மன்னன் ஆசைப்படுகிறார், தன்னுடைய மகனுக்கு ஒரு ஹாஃபிலா, குர்ஆனை மனனம் செய்த ஒரு ஹாஃபிலா பெண்ணுக்கு என்னுடைய மகனை திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். அவர் ஒரு பகிரங்கமான ஒரு அறிவிப்பு செய்கிறார். குர்துபாவுடைய சிட்டியிலே யாருடைய வீட்டிலே குர்ஆனை மனனம் செய்த பெண் இருக்கிறார்களோ அவர்களுடைய வீட்டுக்கு மேலால் ஒரு மெழுகுவர்த்தியை நாளை மக்ரிபுக்கு பின்னால் பத்த வைக்க வேண்டும். அன்பானவர்களை, அடுத்த நாள் மக்ரிபுக்கு பின்னால் குர்துபாவுடைய மன்னன் அந்த குர்துபா சிட்டியை பார்க்கிறார். சுப்ஹானல்லாஹ், முழு குர்துபாவுமே பகல் போல மின்னிக் கொண்டிருக்கிறது. எல்லா வீடுகளிலேயும் ஹாஃபிலாக்கள். அப்பொழுது சொல்கிறார்கள், அடுத்த நாள் மீண்டும் யாருடைய வீட்டிலே இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய 10,000 ஹதீஸ்களை கொண்ட முவத்தா மாலிக்கை யார் மனனம் செய்திருக்கிறாரோ அவர் தன்னுடைய வீட்டுக்கு மேலால், அந்த பெண்மணிகள் இருக்கக்கூடிய வீட்டுக்கு மேலால் நாளை மக்ரிபுக்கு பின்னால் ஒரு மெழுகுவர்த்தி பத்த வைக்க வேண்டும். அதே போல் அடுத்த நாள் குர்துபாவுடைய மன்னன் குர்துபாவுடைய சிட்டியை மக்ரிபுக்கு பின்னால் பார்க்கிறார். முழு குர்துபாவுமே பகல் போல மின்னுகிறது. அன்பானவர்கள், என்ன சொல்ல வருகிறோம் என்றால், இந்த அளவுக்கு அவர்களுடைய குர்ஆனும் ஹதீஸும் மார்க்கமும் மின்னிக் கொண்டிருந்தது. குர்துபாவுடைய சிட்டியிலே 180 பெண்கள் இருந்தார்கள். இவர்கள் தான் முழு உலகத்துக்கும் குர்ஆனை எழுதினார்கள். குர்ஆன் பிரிண்ட் பண்ணப்படவில்லை. அந்த 180 பெண்களுடைய கைகளால் எழுதப்பட்ட குர்ஆன் தான் முழு உலகத்துக்கும் விநியோகம் செய்தது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அளவுக்கு முன்னேறினார்கள். அவர்களுடைய கட்டிடக்கலை இன்று கூட அங்கலாய்க்கிறார்கள். அந்த குர்துபாவிலே அமைக்கப்பட்ட அந்த ஜாமியல் குர்துபா, அன்பானவர்களே, 360 ஜன்னல்களை கொண்ட மஸ்ஜித். அதை ஒவ்வொரு நாளும் சூரியனுடைய பிரகாசம் ஒவ்வொரு ஜன்னலால் ஒளித்துக் கொண்டிருந்தது. அல்லாஹு அக்பர். 900 தூண்கள். அந்த ஒவ்வொரு தூணிலையும் குர்ஆனுடைய எழுத்தறைகள் ஒரு பக்கத்தில் இருப்பதை போல அடுத்த பக்கத்தில் இருக்கவில்லை. அந்த மிம்பர் மேடை, சுப்ஹானல்லாஹ், 5000க்கும் மேற்பட்ட மாணிக்கங்கள் மரகதங்களால் அமைக்கப்பட்ட அந்த மிம்பர் மேடை. அன்பானவர்களே, அந்த மஸ்ஜிதுக்கு முன்னால் ஒரே தோட்டம், நீர் அருவிகள் பாய்ந்து கொண்டிருக்கும். அவர்கள் அமல்கள் செய்துவிட்டு அந்த நீர் அருவிகளுக்கு மத்தியிலிருந்து ஒரே பழங்களை சாப்பிடுவார்கள். இப்படியாக இருந்தது. எப்பொழுது அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, மேலான ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்கள், அதே போல் உலகத்துக்கு அடிமையாகிறார்கள், மறுமையுடைய சிந்தனை விட்டு தூரமாகிறார்கள். என்ன தெரியுமா நடந்தது? இமாம் குர்துபி போன்ற மிகப்பெரிய உலமாக்கள் ஃபுதுவாவுடைய மிம்பர் மேலே கிறிஸ்தவனாதருடைய சிலை வைக்கப்பட்டு இப்பொழுது மியூசியமாக ஆக்கப்பட்டுவிட்டது. அன்பார்ந்த சகோதரர்களே, 2 ரக்காத் தொழுவதற்கு கூட அனுமதி இல்லை. என்ன சொல்ல வருகிறோம் என்றால், இதுதான் இதை விட்டால் நடக்கக்கூடியது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பிறந்தது உஸ்பெகிஸ்தான். அன்பானவர்களே, அந்த உஸ்பெகிஸ்தான்ல புகாரால ஜாமிய புகாரா என்ற மிகப்பெரிய மஸ்ஜித். அன்பானவர்களே,
துஹாவுடைய தொழுகையை மட்டும் 13,000 பேர் தொழுவார்கள். துஹர் அஸர் அல்ல, துஹாவுடைய தொழுகையை 13,000 பேர் தொழுவார்கள். அந்த மஸ்ஜிதுக்கு முன்னால் அமைக்கப்பட்டிருந்த ஹவுல் 4,000 பேர் ஒரே தடவையில் வுது செய்யலாம். அன்பானவர்களே, இமாம் புகாரியுடைய, இமாம் அப்துல் பர்ருடைய மிகப்பெரிய ஹதீஸ் பாடங்கள் எல்லாம் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. இமாம் இப்னு அஸீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், எப்பொழுது துனியாவுக்கு அடிமையாக ஆரம்பித்தார்களோ அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மஹப்பத் கல்வியிட்டு கலட்டப்பட்டது. என்ன நடந்தது தெரியுமா? அந்த மிகப்பெரிய மஸ்ஜித் மதுபானம் அருந்தக்கூடிய பாராக மாறியது. அண்மையில் அங்கு சென்று வந்தவர் என்னுடைய நண்பர் ஒருவருடன் பேசும் பொழுது சொன்னார், இப்பொழுது அந்த பார் இல்ல, இப்பொழுது சிலந்தி வலைகள் எல்லாம் கட்டப்பட்டு பாலடைந்த ஒரு காட்சி. அந்த ஹவுலிலே வாலிபர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். என்ன சொல்ல வருகிறோம் என்றால், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, ஈமான், மேலான ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்தும் சுன்னாக்களும் மௌத்துக்கு பின்னால் உங்களுடைய வாழ்க்கையுடைய சிந்தனை இது. எங்கட பாலகர்கள், எங்கட பச்சிலம் பாலகர்கள் இந்த ஊட்டப்பட வேண்டும். என் மனைவிக்கு சொல்லப்பட வேண்டும், என்னுடைய வாலிபர்களுக்கு சொல்லப்பட வேண்டும். இதன் மூலமாகத்தான் மனித புனிதர்கள் உருவாக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக, நம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வானாக. ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், உன்னுடைய பொருத்தத்தோடு வாழ்ந்து யா அல்லாஹ் அதே நிலையில் மரணிக்கக்கூடிய நல்லோர்கள் கூட்டத்தில் யா அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வாயாக, நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய அந்த நம்பிக்கை எங்களுடைய கல்வியை நிறைச்சடியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், மேலான உயிரில் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான மஹப்பத்தும் அன்னாருடைய சுன்னாக்களை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய அந்த மேலான சந்தர்ப்பத்தையும் தந்திரியா அல்லாஹ். எங்களுக்கு ஒரு மௌத் இருக்கிறது யா அல்லாஹ், எங்களுக்கு ஒரு சக்கராத் இருக்கிறது யா அல்லாஹ், எங்களுக்கு ஒரு கபர் இருக்கிறது யா அல்லாஹ். இந்த வாழ்க்கையை நினைத்து நினைத்து இந்த பூமிக்கு மேல் வாழக்கூடிய நல்லூர்களாக ஆக்கி வச்சது யா அல்லாஹ். நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக, இந்த ஊரை கபூல் செய்வாயாக. ஊரிலே யாரெல்லாம் நோயாளிகளாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுப்பாயாக. கடன் தொல்லைகள், பிரச்சனைகள் அனைத்திலும் விமோசனத்தை வழங்குவாயாக. நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக, ஏற்றுக்கொள்வாயாக.